வணக்கம். தமிழ்நாடு அரசு இந்த வாரம் பரபரப்பான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கு. மொத்தம் 13. இது உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது? வாங்க ஒன்னொன்னா விரிவாக பார்க்கலாம். எக்ஸாம், எலெக்ஷன், உங்க பேங்க் பேலன்ஸ், ஏன் நீங்க டெய்லி போற ரோடு வரைக்கும் எல்லாத்தையும் இது டச் பண்ணுது. சோ இந்த அப்டேட்ஸ் ஒன்னோட ஒன்னு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். சரி, இந்த 13 அறிவிப்புகளையும் ஈஸியா புரிஞ்சுக்க நாம இத 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சிருக்கோம். கல்வி, அரசியல், மக்கள் நலன், சில முக்கியமான எச்சரிக்கைகள், அப்புறம் நம்ம ஊர் உள்கட்டமைப்பு பத்தின அப்டேட்ஸ். முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த கல்வித்துறை அறிவிப்புல இருந்து ஆரம்பிக்கிறோம். முதல்ல கல்வி. இந்த வருஷத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான சில பரீட்சைகளுக்கான தேதிகளை அரசாங்கம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க, 10வது 12வது பொதுத் தேர்வு, அப்புறம் CUET PG என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இதுக்கெல்லாம் ஆஃபிஷியல் டேட்ஸ் வந்தாச்சு. ஆனா இந்த தேதிகளுக்கு பின்னால இருக்கிற ஒரு பெரிய விஷயத்தை நாம கவனிக்கணும். அது என்னன்னா, கிட்டத்தட்ட 17 லட்சத்துக்கும் மேல மாணவர்கள் இந்த போர்டு எக்ஸாம்ஸை மட்டும் எழுத போறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம மாநிலத்தோட கல்வித்துறைக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு டாஸ்க்னு. சரி, எக்ஸாம்ஸ் எப்படி ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சரை முடிவு பண்ணுதோ, அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போற அரசியல் நகர்வுகள் நம்ம மாநிலத்தோட ஃபியூச்சரையே தீர்மானிக்க போகுது. இந்த டைம்லைனை பாருங்க. அடுத்த சில நாட்கள் செம்ம பிஸியா இருக்க போகுது. சட்டசபை கூட்டம் ஆரம்பிக்குது, இடைக்கால பட்ஜெட் வருது, அப்புறம் ஃபைனல் வோட்டர்ஸ் லிஸ்ட் எல்லாமே அடுத்தடுத்து. வரப்போற தேர்தலுக்கு இது ஒரு முக்கியமான ட்ரெய்லர் மாதிரி. ஓகே, இப்ப நேரடியா நம்ம பாக்கெட்லயும் நம்ம சமூகத்துக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். சுமார் 90 லட்சம் பெண்கள், ஆமா 90 லட்சம் பெண்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். டெக்னிக்கல் பிரச்சனையால 2000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை மிஸ் ஆனவங்களுக்கு அந்த பணத்தை சீக்கிரமா கொடுக்கறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துட்டு வர்றதா தகவல் வந்திருக்கு. லோன் கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் பண்ற டார்ச்சருக்கு ஒரு முடிவு கட்ட ரிசர்வ் பேங்க் புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது காலையில 8 மணிக்கு முன்னாடியும் ராத்திரி 7 மணிக்கும் பிறகும் கால் பண்ணக்கூடாது. உங்க குடும்பத்துல இருக்கவங்களையோ ஃப்ரெண்ட்ஸையோ தொந்தரவு பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமா நாகரிகமா பேசணும். இந்த ரூல்ஸ் ஜூலை 1ல இருந்து வருது. இது கடன் வாங்கினவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்புன்னே சொல்லலாம். அதே மாதிரி ரம்ஜான் நோன்பு கஞ்சிக்காக பள்ளி வாசல்களுக்கு அரிசி கொடுக்கிற வருடாந்திர திட்டத்தையும் அரசு அறிவிச்சிருக்காங்க. இதோட SC ST நிதி வேற திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படல, அது அவங்களுக்கு மட்டும்தான் செலவிடப்படுதுன்னு ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. சரி, நலத்திட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய 2 முக்கியமான அலர்ட்ஸ் இருக்கு. ஒன்னு, டாஸ்மாக் ஊழியர்கள் வேலைநிறுத்தம் பண்றதால சில பாதிப்புகள் இருக்கலாம். இன்னொன்னு, இந்த வாரம் நடுவுல மழை வர வாய்ப்பு இருக்குன்னு வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே தயாராயிருங்க. ஃபைனலா நம்ம மாநிலத்தோட தோற்றத்தையே மாத்த போற சில பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பத்தின அப்டேட்ஸை பார்த்துடலாம். மதுரை மக்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி. 213 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மேம்பாலம் பிப்ரவரி 21ஆம் தேதி திறக்கப்பட இருக்கு. ஆனா விஷயம் அதோட முடியல. இந்த பாலத்துக்கு ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்கு. ஆமா, முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் சுதந்திரத்துக்காக தனக்கென ஒரு பாதையை உருவாக்கிய வீரத்தின் அடையாளம் நேதாஜி அப்படின்னு சொல்லி அவரோட பேரை இந்த பாலத்துக்கு சூட்டுறத அறிவிச்சிருக்கிறாரு. இது வெறும் ஒரு பாலம் இல்ல, ஒரு தேசிய பெருமை சின்னம். இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் ரயில்ல பயணம் பண்றவங்க கவனத்துக்கு. சேது எக்ஸ்பிரஸ் இனி சென்னை எழும்பூருக்கு பதிலா தாம்பரத்துல இருந்து புறப்படும். அதே மாதிரி தர்மபுரி மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு நல்ல செய்தி. வரட்டாறு அணையிலிருந்து 40 நாளைக்கு தண்ணி திறந்து விட போறாங்க. இதனால 5100 ஏக்கருக்கும் மேல விவசாய நிலம் பயன்பெறும். அப்போ பாருங்க, படிப்பு, அரசியல், நம்ம பணம், நம்ம பயணம் எல்லா துறையிலையும் தமிழ்நாடு ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கு. இந்த 13 அறிவிப்புகளும் அதுக்கு ஒரு சாட்சி. சரி, இந்த வாரம் நீங்க உங்க வேலையை ஆரம்பிக்கும் போது யோசிச்சு பாருங்க, இந்த அறிவிப்புகள்ல எது உங்களை நேரடியா பாதிக்க போகுது? எக்ஸாம் டென்ஷனா, எலெக்ஷன் பரபரப்பா, இல்ல பேங்க்ல இருந்து வர மெசேஜா? உங்க வாழ்க்கையில இதோட தாக்கம் என்னவா இருக்கும்? இத பத்தி தெரிஞ்சுக்க எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.